எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடொழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த மாதிரி ஹாட் பேக் வச்சுருப்போம். சம்டைம்ஸ் அதில் சூடு தாங்கிறதில்ல அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணாமே வச்சுருப்போம். அதை நல்லா இந்த மாதிரி சீக்கிரம் ஏதாச்சும் வண்டு வர்றது மாதிரி பொருட்கள் இருந்தால் அதை இதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் சீக்கிரம் வண்டு வராமல் பாதுகாக்கும். அதுபோல் அப்பளம்லாம் வாங்கி வச்சுருப்போம். நம்ம சீக்கிரம் நமத்து போயிடும். அந்த மாதிரி அப்பளங்கள்லாம் சீக்கிரம் நமத்து போகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஹாட் பேக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி கம்பு, ராகி மாவு இதெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா வண்டுகள் வராது. ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம இந்த மாதிரி ஹேர் கிளிப்ஸ் நிறைய வச்சுருப்போம். சம்டைம்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம், நிறைய வச்சுருப்போம். இந்த மாதிரி கேச்சஸ் நிறைய வச்சுருப்போம், பெருசு சின்னது இதெல்லாம். யூஸ் பண்ணாத இந்த மாதிரி கேச்சஸை இந்த மாதிரி ஓப்பன் பண்ண இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு கிளிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வயருங்க செக்யூர் பண்ணி வைக்கிறதுக்கும் இந்த கிளிப்பை யூஸ் பண்ணலாம். பேக்கிங் பண்ணுறதுக்கும் கிளிப்பாக யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் கிளிப்ஸை இந்த மாதிரி மிக்ஸி ஒயர், கிரைண்டர் ஒயர் செக்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நாம் இந்த தீப்பெட்டி மழை காலத்தில் நமத்து போயிடும், சீக்கிரம் பருத்த முடியாது. அதுக்கு கொஞ்சோண்டு வேஸ்லின் எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா சீக்கிரம் பற்றிக்கும். இல்லாட்டி இந்த இடத்துல அரிசி மாவு தடவி வச்சா கூட தீப்பெட்டி நமத்து போகாமல் சீக்கிரம் பருத்த முடியும் நம்மளால். அப்புறம் மழை காலத்தில் பூட்டுகளுக்குள்ளார தண்ணி போயிட்டு அந்த லாக்கை திறக்க முடியாது. அதுக்கு நீங்கள் ஆயிலெலாம் இதுக்குள்ளே விடணும்னு இல்லை, கொஞ்சோண்டு வேஸ்லின் சாவியில் அப்ளை பண்ணி திறந்திங்கன்னா ஈஸியாக திறக்க முடியும். ஒரு கதை கூட சொல்லுவாங்கள்ல, சுத்தியல் கேட்டு தான் சாவி கிட்ட நீ மட்டும் எப்படி ஈஸியாக பூட்டை திறந்துடுற, நான் அது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு திறக்க வேண்டியது இருக்குதுன்னு கேட்டதுக்கு சாவி சொன்னிச்சா, நான் பூட்டோட இதயத்துக்குள்ளே போகிறேன், அதனால் என்னால் ஈஸியாக நுழைய முடியுது, நீ அதோட தலையில் அடிக்கிற, அதனால தான் உன்னால் அதை ஈஸியாக திறக்க முடியல அப்படின்னு சொன்னிச்சான். அதுபோல் அன்பாக நம்ம எல்லாரோட இதயத்துலேயும் நுழைய பார்க்கணும். தலைகணத்தோடு அவங்கள அப்ரோச் பண்ணோம்னா நம்மளுக்கு தோல்வி தான் மிஞ்சும். பேக்கிங் டையை வச்சு நம்ம நிறைய யூஸஸ் பார்த்துருக்கோம். ஆணி அடிக்க முடியாத இடத்துல இந்த பேக்கிங் டையை வச்சு நம்ம டை பண்ணி டைட்டாக யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒன்ஸ் அதை லாக் பண்ணிட்டால் எடுக்க முடியாது. அதை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியான வழி ஒன்று சொல்கிறேன்.
அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி சாம்பிள் சோப்பெல்லாம் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதில் இந்த மாதிரி கிராம்புகள் வச்சு நம்மளுடைய பீரோவில் வார்ட்ரோப்பில் இந்த சோப்பை வச்சிங்கன்னா அந்த குட்டி குட்டி பூச்சிகள் வராமல் நம்ம பீரோ வாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த சோப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் தூக்கி தான் போடுவோம். அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம இருக்க இடத்த வாசமாக வச்சுக்கலாம். இல்லத்தரசிகள்னால பேரில் மட்டும் அரசியாக இருந்தால் பத்தாது, எல்லாத்துலேயும் அரசியாக இருக்கணும். இந்த மாதிரி யூஸ் பண்ணிடு. வீட்டுக்கு நம்ம பக்கெட் வாங்குவோம், பிளாஸ்டிக் பக்கெட். அதுக்கு பதிலாக நீங்கள் அலுமினியம் பக்கெட் வாங்கினீங்கன்னா அதை உடஞ்சாலும் திருப்பி விலைக்கு போட்டுட்டு வேறு பக்கெட் வாங்கலாம். பிளாஸ்டிக் பக்கெட் உடஞ்சி போனால் அதை நம்மளால் நல்ல விலைக்கு போட முடியாது. யோசிங்களேன். இந்த மாதிரி பேக்கிங் டையை ஒன்ஸ் இப்படி போட்டுட்டோம்னா திருப்பி இதுலேருந்து இந்த லாக்கை எடுக்கவே முடியாது. இப்படி தான் தள்ள முடியும், ரிவர்ஸில் எடுக்க முடியாது. அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடு. இதை நீங்கள் வீட்டில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த மெத்தடை வேறு எங்கேயும் யூஸ் பண்ணிடாதீங்க. மால்க்கெல்லாம் போகும்போது நம்ம பேக்லாம் டை பண்ணி கொடுப்பாங்க, அதுக்கு இதை யூஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சேஃப்டி பின் லைட்டாக இதில் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் நம்ம இப்படி எடுத்துட்டோம்னா திருப்பி அது லாக் ஆகிக்கும், நம்மளால் எடுக்க முடியாது. ஆனால் இப்படி ஒரு பின்னை இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா எடுத்துடலாம். இப்படி போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி எடுக்க முடியாது. ஆனால் அதுவே ஒரு பின்னை இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுத்துடும். எங்கேயாச்சும் நீங்கள் வீட்டில் லாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை திருப்பி ரிலீஸ் பண்ணணுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். பட் இதை வேறு எங்கேயாச்சும் மால் எங்கேயாச்சும் உங்களோட பேக்கை லாக் பண்ணி இருக்கிறதுல இதை யூஸ் பண்ணிடாதீங்க, பெரிய தப்பாயிடும். ஜஸ்ட்டு ஒரே ஒரு பின் இன்சர்ட் பண்ணிவிட்டு மெதுவாக எடுத்தோம்னா வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸில் ஏதாவது உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.